வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மேல அனுப்பானடியில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவும் முன்னாள் மேயருமான ராஜன் செல்லப்பா வழங்கினார். விழாவில் பகுதி செயலாளர் முத்துகிருஷ்ணன், ஒன்றிய செயலாளர் பார்த்திபராஜன், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ சத்யன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநகராட்சி மேயர் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. 200 கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டால் என்ற செய்தி தமிழ்நாடு, இன்னைக்கு மதுரை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் செய்தி பரவி கிடக்கிறது. திருப்பி நீங்க ஆட்சிக்கு வர முடியுமா? மாநகராட்சி 3 மாசமா மேயர் பதவி போட முடியல, அங்க இருக்கிற மண்டல தலைவர் போட முடியல. ஏன்? தவறு செஞ்ச காரணத்தினால. ஒரு மாநகராட்சி நகராட்சி கவுன்சிலர் இல்லாம, மாநகராட்சி கவுன்சிலர் இல்லாம இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வேறு அதிகாரிகள் ஆட்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு. மதுரைக்கு எந்தெந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன், இதுவரைக்கும் எந்த திட்டங்களையும் கொண்டு வர முடியல அவங்களால. ரோப்கார் சிஸ்டத்துக்கு காசி விஸ்வநாதர் கோயில்ல நீங்க கொடுங்கன்னு சொன்னேன். அவர் அங்க இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உடனடியா கொடுக்கிறேன்னு சொல்லி 23 கோடி ரூபாய் திட்டத்துக்கு 5 கோடி ரூபாய் ஊத்துனாரு. நிலைமை என்ன? அங்க இருக்க யாருமே போடல, இன்னும் அப்படியே இருக்கு. இங்க 23 கோடி ரூபாய் அவரே பிளான் போடுறாங்க, அவங்களே 5 கோடி ரூபாய் ஒதுக்கி குஜராத்ல இருந்து நிறுவனம் வருது. இங்க இருக்கிற கோயில் அத்தனை பேர் இப்ப திருப்பூன்றத பழனி கோயில் மாதிரி சீர்படுத்த இதே வார்த்தையை சொன்னேன். பழனி கோயில் எவ்வளவு சிறப்பாக அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. திருச்செந்தூர் கோயில் உருவாக்கப்பட்டது. அறுவடை வீடில் முதல் படை விடான் திருப்பரங்குன்றத்திற்கு எந்த திட்டங்களையும் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் கொண்டு வரவில்லை. இன்னொரு செய்தி சொல்றேன், நீங்க தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சேகர் பாபு அவர்கள் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்தில் இருப்பாரு, ஏதாவது ஒரு கோயில்ல இருப்பாரு. ஆக எல்லா வகையுமே அவரை உண்மையிலே பார்க்க பரவாயில்ல, கும்பாபிஷேகத்தை போறாரு, ஒதுக்கிறார், நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அறுவடை வீடு திருப்பரங்குன்றத்துக்கு 4.5 வருஷம் அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு. தொலைக்காட்சி மூலம் கேட்கிறேன், இதுவரை ஒரு முறையாவது திருப்பரங்குன்ற கோயிலுக்கு அறநிலைத்துறை வந்து ஆய்வு செய்திருக்கிறாரா? சேகர்பாபு இப்ப இது வரைக்கும் வந்திருக்காரா திருப்பரங்குன்ற கோயிலுக்கு? நம்ம திருப்பூர்ல முதல் படை வீடு இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்காக வரவில்லையா? அல்லது ரோப்கார் போட முடியவில்லை என்பதற்கு வரவில்லையா? அல்லது கிரிவலப்பாதையை முழுமையாக சுத்தப்படுத்த முடியவில்லை என்பதற்கு வரவில்லையா? அல்லது சஷ்டி மண்டபத்தை உரிய இடத்திலே கட்டப்படவில்லை என்பதற்காக வரவில்லையா? அல்லது அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் திறந்தோறும் வீட்டிலே தீபம் ஏற்றுகிறார்கள், விளக்கேற்றுகிறார்கள், தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை தனக்கு வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு வரவில்லையா? தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சேலம் ஆத்தூர் ராணிப்பேட்டை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் சந்திரன் தலைமை வகித்தார். முன்னதாக விஜயகாந்த் படத்திற்கு கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி கண்ணீர் விட்டு கதறினர். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் விஜயகாந்தின் சேவைகள் நினைவு கூறப்பட்டது. விஜயகாந்த் காட்டிய பாதையில் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என சூளுரைத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மத்திய பால்வள இணையமைச்சர் SP சிங் தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். So I came here for the worship of the goddess Meenakshi, and there is a animal husbandry department meeting in Rameshwaram also. I am Professor SP Singh Baghel, Minister of State Fishery, Animal Husbandry, Dairy and Panchayati Raj. So the departmental meeting is in Rameshwaram, airport is in Madurai. Today I came only the worship of Devi goddess Meenakshi. Congress always oppose of good work. This is a very good bill. We keep the welfare of the farmers, rurals, villages and the labor also. Command will decide all these things. We are keeping watch on this fisherman problem between the Tamil Nadu and Sri Lanka. We are
on external affairs ministers' knowledge. Our ministers and officials are always keep it in watch. No atrocity of fishermen. I'm coming back today. So Vice President is reaching there. Somebody told me. வட சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் பிரசித்தி பெற்ற அருட்கோட்டம் முருகன் கோவிலில் மகாலட்சுமி அம்மன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். நேற்று மாலை திடீரென மகாலட்சுமி சிலை கண்கள் திறந்து காட்சியளித்தார். அதை பார்த்த பக்தர்கள் பரவசமடைந்தனர். இதுகுறித்து காட்டுத்தீ போல் செய்தி பரவியது. அதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கண் திறந்திருந்த மகாலட்சுமி அம்மனை காண பக்தி பரவசத்துடன் குவிந்தனர். கோவில் அர்ச்சகர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினார். அலை அலையாக பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சென்ற வண்ணம் உள்ளனர். 61 ஆண்டுகளுக்கு முன் பர்மாவில் இருந்து தாய்நாடு திரும்பிய தமிழர்களால் உருவாக்கப்பட்டு வழிபட்டு வந்த இந்த கோவிலில் அம்மன் கண் திறந்த அதிசய சம்பவம் பக்தர்களிடையே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது.